வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் நமக்கு ஏதாவது சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த சிறுநீரக செயலிழப்பை உணர்த்தக்கூடிய பொதுவான 10 அறிகுறிகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சிறுநீரக பாதிப்பை நம்ம வராமல் தடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனை ஆகிடுச்சு. வயதானவர்களை குறிவைத்த இந்த சிறுநீரக பாதிப்பு நோய் இப்போ இளைஞர்களையும் பாதிக்க தொடங்கிடுச்சு. இப்படி சிறுநீரக பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய அறிகுறிகள் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதிகரிக்கிறது பாதிப்பு தான் வந்து காரணம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இது தீவிர நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். எனவே நம்ம நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய பிரச்சனையாக இது வந்து உருவெடுக்குது. இருந்தாலும் சில பொதுவான அறிகுறிகளை உணர்ந்தோம் அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலேயே முன்னெச்சரிக்கையாக மருத்துவர் அணுகி அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னென்ன அறிகுறிகள் நமக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தோய்வு ஏற்படும் போது உடலினுடைய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது சுத்திகரிக்கப்படாமல் ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும். இதனால் அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும். அதனால் நம்ம அதீத சோர்வாக இருப்போம். தலைவலி, மயக்கம் போன்ற உணர்வுகள்லாம் இருக்கும். ஒரு வேலையை நம்மளால ஒழுங்காக செய்யவே முடியாது. நம்ம எப்போதுமே வீக்காக இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். பலவீனமாக நம்மளை உணர்வோம். ஸோ எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாமல் போகும். அதனால் அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை இருந்துச்சு அப்படின்னா அது சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். ஸோ நீங்கள் மருத்துவர் அணுகி நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தூங்குவதில் உங்களுக்கு சிரமம் இருந்ததுன்னா சிறுநீரக செயலிழப்பு இருக்குது அப்படின்றதுக்கு அது ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது. சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் ரத்தத்தில் தேங்கும் போது தூக்கத்தை அது பாதிக்கும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு வழிவகுக்கும். அப்படி சிறுநீரக நோய் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் இருக்கும். இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய பொதுவான பிரச்சனையாக இருக்குது. அதனால் தூங்குறதுல உங்களுக்கு எப்போது சிரமம் இருந்ததுன்னா அது மற்ற ஸ்ட்ரெஸ் டென்ஷன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஒரு தடவை நீங்கள் மருத்துவரை அணுகி அது என்ன அப்படின்றத வந்து சரிபார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறியாக இது பார்க்கப்படுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை. இந்த வேலை சரியாக நடந்தால் இரத்த சிகப்பணுக்கள் புதிதாக உருவாகும். எலும்பு ஆரோக்கியம் மேம்படும். அதோடு உடலில் மினரல் சத்துக்களினுடைய தேக்கமும் சீராக இருக்கும். இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது அது எச்சரிக்கையாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா அது வந்து சருமத்தை வறட்சியாக்கும், அரிப்பு ஏற்படுத்தும், சரும எரிச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும், எலும்பை வெகுவாக பாதிக்கும். அதோடு சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாட்கள் இருந்துச்சு அப்படின்னா சரியான முறையில் உங்களுடைய உடலில் ஊட்டச்சத்துக்களும் இருக்காது, மினரல்ஸ்களும் இருக்காது. இதை சமன் செய்ய முடியாமல் போயிடும். நீங்கள் வீக்காக ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு தோன்றும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலும் நீங்கள் மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்வது நல்லது. வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்துகிட்டே இருக்குது அப்படின்றது அர்த்தம். நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்கிறதுக்கான அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய ஒருவேளை அது அறிகுறியாக இருக்கலாம். அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல் தடைபடும் போது தான் அடிக்கடி நமக்கு சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த உணர்வு வந்து தோன்றும். சில நேரங்களில் சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலும் இவ்வாறு தோன்றும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வில் இருக்கீங்க அப்படின்னா மருத்துவரை அணுகி நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறுநீரில் ரத்தம் கசிதல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா சிறுநீரகம் செயலிழந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. ஆரோக்கியமான சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும் சுத்தம் செய்து ரத்த செல்களை பாதுகாக்கும். அதுக்கப்புறம் அந்த நச்சுக்களை மட்டும் சிறுநீர் வழியாக நமக்கு வெளியேற்றிடும். ஆனால் சிறுநீரகத்தில் வடிகட்டக்கூடிய செயல்முறை தடைபடும் பொழுது சிறுநீர் வழியாக ரத்த செல்களையும் கசிய செய்யும். ஸோ இப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சு அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலை. அதனால நீங்கள் மருத்துவரை உணரே அணுக வேண்டியது அவசியம். இது சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல் அல்லது கிட்னி ஸ்டோன் இருக்கிறது, சிறுநீரகத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுவது, தொற்று ஏற்படக்கூடிய பாதிப்புலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறலாம். இது ஆபத்தான ஒரு நிலை. அதனால நீங்கள் மருத்துவரை உடனே அணுகுவது நல்லது இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா. அப்புறம் நுரையுடன் உங்களுக்கு வந்து சிறுநீர் வெளியேறக்கூடிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து சிறுநீரகம் செயலிழந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாக தான் இருக்கு. நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருவது அப்படின்னா அதில் வந்து புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். இது கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச தோட்டத்தில் இருக்கும். காரணம் சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீனானது, அந்த புரோட்டீன் நுரையானது முட்டையிலும் வந்து உங்களுக்கு காணப்படும். ஸோ அந்த பபுள்ஸ்லேயும் வந்து இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறியாக இது பார்க்கப்படுவதால் நீங்கள் மருத்துவரை அணுகி அது என்ன சரியாக
சரியான, அதாவது சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கான ஒரு அறிகுறியா அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஸோ நுரை வந்து பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குது. அப்படி சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீன் வெளியேற்றுது அப்படின்னா அதன் அறிகுறியாக உங்களுக்கு கண்களை சுற்றி வீங்கியது போல ஒரு தோற்றம் வந்து தென்படும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நுரைத்து சிறுநீரகம் உங்களுக்கு வெளியேறும் போது தான் இந்த மாதிரி கண்களை சுற்றி வீங்கியது போல இருக்கும். அதாவது நீங்கள் அதிகமாக தூங்காமல் இருந்தாலோ, நீங்கள் அதிகமாக மொபைல் ஃபோன்ஸ் பார்த்துட்டு இருந்தாலோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அது வந்து அதுக்கான தனியான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஆனால் சிறுநீரகம் செயலிழக்கக்கூடிய காரணங்களாலும் உங்களுக்கு கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் இருக்கும். நீங்கள் சோர்வாக இருப்பீங்க. அப்படி இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அது மருத்துவரை அணுகி சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறி தானா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. கணுக்காலில் வீக்கம் உங்களுக்கு தோன்றுச்சு அப்படின்னா அது சிறுநீரகம் செயலிழப்புக்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா சோடியம் அதிக அளவில் நமக்கு தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வீங்க ஆரம்பிக்கும். இது சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டுமே நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, டால்பட்ட கால் நரம்பு பிரச்சனை, இது எதுவாக இருந்தாலும் கால்கள் வந்து உங்களுக்கு வீங்கும் தான். ஆனால் கணுக்காலில் வீக்கம் ஏற்பட்டிருக்கு, கால்களில் உங்களுக்கு வீக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது சிறுநீரகம் செயலிழந்தாலும் உங்களுக்கு ஏற்படும். இதயம் சார்ந்த பிரச்சனை, கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும், கால் நரம்புகளை பிரச்சனை இருக்கனாலும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எதுக்கான அந்த வீங்கலாக இருக்குது நமக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்குறது, அதை நீங்கள் சரி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பசியின்மை உங்களுக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும். ஸோ முக்கியமாக வந்து சிறுநீரகம் வந்து செயலிழந்து போயிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பசிக்கவே பசிக்காது. அப்போது அவங்களுக்கு எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலுமே அந்த உணவு வந்து செரிக்காமல் இருக்கும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து சாப்பிட்டது வந்து செரிக்கலை, எனக்கு பசி ஏற்படுது, அதனால் அடுத்த உணவு சாப்பிடாமல் இருப்பாங்க. உண்மையில நம்ம சாப்பிட்ட உணவு வந்து முறையாக செரிக்கல அப்படின்னா தான் அந்த மாதிரி நமக்கு பசியின்மை ஏற்படுது அப்படின்றது அர்த்தம். இது சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான ஒரு அறிகுறியாக இருக்கு. நச்சுக்களினுடைய தேக்கம் அதிகரிக்கும் போது தான் இந்த மாதிரி பசியின்மை உங்களுக்கு ஏற்படுவது இயல்பாக இருக்கும். ஸோ அதனால நீங்க வெந்தயம் வந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி டைம்ல பசியின்மை இருக்கும்பொழுது அது அந்த பசியின்மையை உங்களுக்கு கியூர் பண்ணும். ஸோ குறிப்பாக வந்து அது சிறுநீரகத்தினுடைய பாதிப்பால் ஏற்பட்ட பசியின்மையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அது உங்களுக்கு அதிகமாக பிரச்சனையை வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். தசைப்பிடிப்பு வந்து உங்களுக்கு தோன்றலாம். அதாவது சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸ் உங்களுக்கு சமநிலையிலே வந்து இருக்காது, இழக்க ஆரம்பிக்கும். அதாவது நீர் சத்து, உங்களுக்கு அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து சமநிலையில் இருக்காது. அதை நீங்கள் இழந்துகிட்டே இருப்பீங்க சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு குறையும் போது. இதனால கால்சியம் வந்து உங்களுக்கு குறையும் மற்றும் பாஸ்பரஸ் கட்டுப்பாடு வந்து உங்களுக்கு குறையும். இதனால் காரணமாக அடிக்கடி தசைப்பிடிப்பு வந்து உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இது மாதிரி பாஸ்பரஸ் குறிப்பாக வந்து இந்த சத்துக்கள்லாம் இருக்கிறதால தான் உங்களுக்கு வந்து தசைப்பிடிப்பெல்லாம் இல்லாமல் இயல்பாக உங்களுடைய தசை வந்து இயங்க ஆரம்பிக்கும், சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுவே இல்லை, அந்த சத்துக்கள் குறையுது அப்படின்னா உங்களுக்கு சிறுநீரகத்தில் செயலிழப்பு ஏற்படுதுன்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் முதல்ல பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. நீங்கள் இதை வந்து இந்த சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறியாக தான் இருந்தே ஆக வேண்டும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் ஒருவேளை அரிதிலும் அரிதாக இருக்கலாம். அதனால நீங்கள் மருத்துவரை அணுகி அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறி தானா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைக்கான அறிகுறியா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் நலமோடு வாழலாம். ஏன்னா சிறுநீரக செயலிழப்பு உணர்த்தக்கூடிய 10 பொதுவான அறிகுறிகளை வந்து நீங்கள் பார்த்துட்டு அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கான சிகிச்சையை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.